ஃபியூச்சர்ல மேரேஜ் ஆயிடுச்சுன்னா, நீ சமைச்சு குடுக்கணும்னு சொல்றாங்க. பட் அத நெனச்சா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. டைம்லலாம் நான் வந்து ரூம்ல வந்து டைமா சமைக்கிறாங்க. முன்னாடி நெறைய சமைச்சிருக்காங்க. என்ன ஸ்பெஷல்ன்னு இன்னைக்கு பார்க்குறோம். நம்ம வந்து குவைத்ல வந்து எப்படி சொல்றது? டைமா வந்து சமைக்கிறாங்க. டைம்லலாம் நான் வந்து ரூம்ல வந்து டைமா சமைக்கிறாங்க. முன்னாடி நெறைய சமைச்சிருக்காங்க. ஆ அது வந்து ஸ்பெஷலா இல்ல. இது ஸ்பெஷல். இது வந்து எப்படி சொல்லணும்னா ஸ்பெஷல். பயங்கர ஸ்பெஷலா சமைக்கிறாங்க. என்ன ஸ்பெஷல்ன்னு இன்னைக்கு பார்க்குறோம். அது என்னன்னா குழம்பு. சிக்கன் குழம்பு. வந்து சிக்கன் வெட்டிட்டு இருக்காரு. ஓகே. அடுத்து வந்து அண்ணன் வந்து அத வந்து எல்லாத்தையும் வந்து தாளிச்சு தாளிப்பா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? உப்பு போட்டிருக்காரு. அடுத்து வெங்காயம், அப்புறம் வந்து பட்டை, எண்ணெய், ஆயில் எல்லாம் ஊத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி இருக்கு. இது எல்லாம் வந்து மசாலா ஐட்டம். இதுலேருந்து எடுத்து அண்ணன் வந்து இன்னும் ஒரு டைம் கழுவ போறாரு. ஆல்ரெடி கழுவி தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு 2 டைம் கழுவிட்டு, அதுக்கப்புறம் அதில யூஸ் பண்ணுவேன். இதான் இவங்களோட ரூம், பேச்சுலர் ரூம். இப்படிதான் இருக்கும். எல்லாம் முட்டை, இது ஃப்ரிட்ஜு. இது கொஞ்சம் ஒரு ஆள் இருக்கனால பிரச்சனை இல்ல. இங்க வந்து மேல வந்து ஏசி இருக்கு. இதில தான் அவங்களோட திங்ஸ் எல்லாமே வச்சுக்குவாரு. ஆனா தக்காளி போடுறாங்க. அது நல்லா ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ வந்து இவரு தான் மாஸ்டர். இவரு வந்து எப்படி சொல்றது? இவரு தான் வந்து பார்க்கறதுக்கு பயங்கரமா இருப்பாப்ல. ஆனா வந்து குழந்த மனசு. அண்ணன் தான் வந்து ஏற்கனவே சமைச்சிருக்காரு. நெறைய டைம் சமைப்பாரு. செம்மையா, செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம். அந்த கத தான். குவைத்துல ஒரு புடி. அப்புறம் வந்து அத நல்லா நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அடுத்த இன்கிரீடியன்ட் நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். செம்மையா வதங்கிருச்சு இப்ப. இந்த அடுப்புல தான் நாங்க சமைக்கிறோம். பாத்துக்கங்க. அடுத்து வந்து என்ன போடுறாங்கன்னா, இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் போடுறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டு நல்லா மேரினேட் பண்ணணும். நல்லா கிண்டி விட்டா பயங்கரமா இருக்கும். மிளகா மசாலா. சிக்கன் மசாலா. அடுத்து வந்து மஞ்சத்தூள். அடுத்து வந்து கரம் மசாலா. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பண்ணிட்டு வாசனை அருமையா இருக்கு. இப்பயே வாசனை அப்படி இருக்குது. சூப்பரா இருக்கு. ஒண்ணொன்னா தயிர் போடுறோம். தயிர் ஆட் பண்றோம். ஃபுல்லா இருக்கிற தயிர் எல்லாத்தையும் வலிச்சாச்சு. அவ்வளவுதான். தயிர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து என்ன பண்ணு, இப்போ வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டா போதும். அவ்வளவுதான். நல்லா அடி பிடிக்காம அப்பப்ப கிண்டி விட்டுட்டே இருந்தா போதும். சும்மா அப்படியே அருமையா இருக்கு வாசனை. புதினா மட்டும் மிஸ் ஆகுது. புதினா இல்ல எங்கள்ட்ட. வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இறக்கி வச்சிட வேண்டியதுதான். அடுத்து ஒயிட் ரைஸ் செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். அவங்களே சமைக்கிறாங்க. நீ எதுவும் செய்யலையான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா இவங்க தான் எனக்கு வந்து சொல்லி தராங்க. இப்படிலாம் போடணும். இப்படிலாம் சமைக்கணும். ஃபியூச்சர்ல மேரேஜ் ஆயிடுச்சுன்னா, நீ சமைச்சு குடுக்கணும்னு சொல்றாங்க. பட் அத நெனச்சா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. பார்ப்போம். எல்லாம் அப்படி தெரியலனாலும் அண்ணனுங்கள்ட்ட கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டு சமைச்சு குடுத்து தானே ஆகணும். ஓகே. சமைப்போம் நாமளும். நெக்ஸ்ட் வீடியோல நம்மளும் சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம்.